வணக்கம், வெல்கம் டு போனஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான குலாப் ஜாமுன் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி குலாப் ஜாமுன் மிக்ஸ் யூஸ் பண்ணி குலாப் ஜாமுன் செய்ய போகிறதில்ல. ரொம்ப சிம்பிளாக மேரி பிஸ்கெட்லேயே நம்ம குலாப் ஜாமுன் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு 2 பேக்கெட் மேரி பிஸ்கெட் எடுத்திருக்கேன். மேரி பிஸ்கெட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மேரி பிஸ்கெட்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக பவுடரை அரைச்சிக்கோங்க. அரைச்ச பிஸ்கெட்டை இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் குலாப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கூட 1/2 கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கிறேன். கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்து செய்யும்போது குலாப் ஜாமுன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா சப்பாத்திக்கு எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த பால்ஸை உருட்டும் போதே நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி உருட்டிக்கோங்க. அப்போ தான் கிராக் எதுவும் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி எல்லா மாவையும் பால் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. 1 கப் சுகருக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுகர் நல்லா கரையணும். லைட்டாக பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி வரணும். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு கடாயில் குலாப் ஜாமுன் பொரிச்சு எடுக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம உருட்டி எடுத்து வச்சிருக்கிற பால்ஸை எண்ணெயில் சேர்த்துடலாம். இது நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகிடும். ஆனால் உள்ளே வேகாமல் அப்படியே இருக்கும். நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பால்ஸையும் எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்த பால்ஸை சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். சுகர் சிரப்பில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பால்ஸில் சுகர் சிரப் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகணும். ரொம்ப டேஸ்டான பிஸ்கட் குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.